பிரைஸ் தி லார்ட். உவமைகளா தீர்க்கதரிசிகளின் ஆயுதங்களா என்று சொல்லி இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஏனென்றால் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்திலே அநேக விசேஷங்கள் உவமைகளாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி உவமைகளாக சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கும்போது தேவ பிள்ளைகளாகிய நாம் இந்த உவமைகள் எல்லாம் சிறு பிள்ளைகளுக்கு சொல்ல வந்ததாகவும் அல்லது பெரிய ஒரு ரகசியங்களை புரிந்து கொள்கிறதற்காக சுலபமாய் சொன்னதாகவும் நினைத்து கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல தேவ பிள்ளைகளே, இந்த உவமைகள் ஒவ்வொன்றும் தீர்க்கதரிசிகளுக்கு ஆயுதங்களாக பயன்பட்டிருக்கிறது. உதாரணத்துக்கு, பத்சேபாளிடத்திலே தாவீது பாவம் பண்ணி உரியாவை கொலை செய்து அந்த பாவத்தை உணராமல் இருக்கும்போது ஆண்டவர் தம்முடைய தீர்க்கதரிசியாகிய நாத்தானை தாவீதினிடத்தில் அனுப்பும் போது அந்த நாத்தான் தாவீதினிடத்திலே உவமையை தான் சொல்லுகிறான். ஒரு பட்டணத்திலே 2 மனுஷர் இருந்தார்கள், ஒருவன் ஐஸ்வர்யவான், ஒருவன் தரித்திரன் என்று ஒரு உவமையை சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த உவமையை பார்த்த உடனே தேவ பிள்ளைகள் இந்த ஐஸ்வர்யவான் தாவீதை குறிக்கிறது, இந்த தரித்திரன் உரியாவை குறிக்கிறது, இப்படி அது இதை குறிக்கிறது, அதை குறிக்கிறது என்று சொல்லி சிந்தித்து கொண்டிருப்பார்கள். அது எதை குறிக்கிறதோ அது விஷயம் அல்ல. அந்த தீர்க்கதரிசி பயன்படுத்துகிற அந்த உவமைக்குள்ளே தேவ சமூகத்தை விட்டு விலகி இருந்த, தேவ திட்டத்துக்கு துரோகம் பண்ணி இருந்த தாவீதின் வாழ்க்கையில காணப்பட்ட பாவங்களை வெளியே கொண்டு வருகிறதற்கான அந்த கருவி இருந்தது. நான் சிறு பையனாய் இருக்கும்போது கிணற்றிலே ஏதாவது ஒரு பொருள் தவறி விழுந்து விட்டால் பாதாள கொலுசு என்று சொல்லப்படுகிறதான ஒரு கருவியை உள்ளே விட்டு அதை கிண்டி எடுக்கும் போது அங்கே தொலைந்து போன மொத்த பொருட்களும் அதிலே சேர்ந்து வருகிறதை பார்த்திருக்கிறோம். அதே போலதான் தீர்க்கதரிசிகள் தேவனுக்கு துரோகம் செய்த ராஜாக்களாய் இருக்கட்டும், தேவ மனிதர்களாய் இருக்கட்டும், தேவ பிள்ளைகளாய் இருக்கட்டும், அவர்களை திரும்பவும் தேவதண்டமாய் திருப்பும்படிக்கு இந்த உவமைகளை பயன்படுத்தினார்கள். நாத்தான் தாவீதினிடத்துல சொன்ன உவமையை அவர் சொல்ல தாவீதே தன் பாவத்தை உணர்ந்து தாவீதுக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் என்று தாவீது தன் வாயினாலே சொல்லத்தக்கதாக அந்த உவமை அமைந்திருந்தது. நாத்தான் சொன்ன தீர்க்க தரிசனத்தை கேட்ட தாவீது கடும் கோபம் கொண்டான். தேவ கோபம் தாவீதின் மேல் இருக்கிறதை மறந்திருந்த தாவீதை அந்த உவமை என்னும் ஆயுதம் அவன் தேவ கோபத்தை உணரத்தக்கதாக அது கிரியை செய்தது. அது மாத்திரமல்ல, அந்த மனிதன் மரணத்துக்கு பாத்திரன் என்று தாவீது சொன்னார். தாவீது செய்த பாவத்துக்கு தாவீதுக்கு வரப்போகிறது மரண தண்டனை என்பதை எச்சரிக்கிற அந்த எச்சரிப்பின் சத்தம் அந்த உவமைக்குள்ளிருந்து தாவீதுக்குள்ளே விதைக்கப்பட்டிருந்தது. அது மாத்திரமல்ல, அவன் செய்ததுக்கு பதிலாக 4 தனையாக திரும்ப கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த தாவீது அந்த இடத்துல சொல்லுகிறார். பாருங்கள் பிரியமானவர்களே, அந்த உவமைக்குள்ளிருந்தே அவனுடைய பாவத்தையும் அந்த பாவத்துக்கான தண்டனையையும் ஆண்டவர் வெளிப்படுத்தத்தக்கதாக பயங்கர கருவியாய் செயல்பட்டதுதான் உவமை. இப்பொழுதும் இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் மற்றவர்களுக்கு நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லும் போது உவமைகளோடும் உதாரணங்களோடும் அவர்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாக பேச ஞானத்தையும் கிருபையும் உங்களுக்கும் தருவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.